உலக தமிழ் கிறிஸ்தவர்களுக்காக முழு வேதாகமத்தையும் தெளிவாக சரியாக கற்றுக்கொள்ள ஓர் அரிய வாய்ப்பு. அகில உலக கிறிஸ்தவர்களுக்கான தொலைதூர ஓர்கல்வி திட்டம். ATAவின் பதிவு பெற்ற கல்லூரி. CTH Certification in Theology, BTH Bachelor in Theology, MDiv Master in Divinity, MTH Master in Theology. தொடர்ந்து படியுங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். எவ்வளோ வயசானாலும் பரவாயில்ல. எனக்கு இன்ஃபேக்ட் உங்களிடத்தில் ஒரு குடும்பம் போல் நான் பேசிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் சொல்லுவேன், ரட்சிப்பு 3 படிநிலைன்னு உங்களுக்கு தெரியும்ல. நாம் ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட போகிறோம். எதுலேருந்து ரட்சிக்கப்பட்டோம்? பாவத்தில் இருந்தால் ரொம்ப ஷார்ப்பாக ஒன்று தான். அகெயின் அவங்க சொன்னாங்க சொல்லும்போது, பட் தண்டனை, பெனல்ட்டி, அது ரொம்ப ஒரு டெக்னிக்கல் வேர்டு. அது அமேசிங். பாவத்தின் தண்டனை, பெனல்ட்டி. ஆங்கிலத்தில் P-ல தொடங்குற 3 சொல்லுவாங்க. ஸோ பாவத்தின் தண்டனையிலிருந்து மீட்கப்பட்டோம். தண்டனையிலிருந்து அப்படின்னா நீங்கள் எப்படி விளங்கிக்கிறீங்க அப்படிங்கிறது தெரில எனக்கு, பட் இருக்கட்டும். ஸோ ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஃப்ரம் த இதிலிருந்து. அது முடிஞ்சு ஒன்ஸ் ஃபார் ஆல். பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டாச்சு. அது முடிஞ்சதுங்கிறத நம்புறீங்களா? வசனத்தின்படி முடிஞ்சது. ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனத்தினுடைய அர்த்தம் அதுதான். சரி, அதுக்கு முன்னாடி நிறைய இருக்குது. ஸோ அடுத்தது இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. நாம் எதற்காக திருச்சபையிலே கூடுகிறோம், ஃபெலோஷிப்பாக இருக்கிறோம்? ஒன்று இதெல்லாம் நினச்சி ஆராதிக்க, வேறு ஒன்றும் இல்லை. கடந்த வாரமெல்லாம் காத்துக்கொண்டார், அது எல்லாரையும் காத்துக்கொள்வார். அது அகெயின் ஒரு டெக்னிக்கலான காரியம். அம்பானி, அதானி எல்லாரையுமே தேவனாகிய கர்த்தர், காட் ஆஃப் த பைபிள், தம்முடைய கிருபையினாலே, காமன் பொதுவான கிருபையினாலே காத்து கொண்டிருக்கிறார். அதில் என்ன விசேஷம் இருக்குது? பட் இந்த கிருபையை நினச்சி தொழுது கொள்ள வர்றோம். அதுக்கப்புறம் சாங்க்டிஃபிகேஷன் அல்லது பாவத்தினுடைய வல்லமையில் இருந்து, பவர் ஆஃப் சின், விடுவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அண்ட் தேர்ட் ஃபேஸ், இறுதி என்னது? அதே P-ல வச்சு நிறைய கேட்டிருப்பீங்கல்ல, ப்ரெசன்ஸ். பாவத்தினுடைய சமூகமே இல்லாதபடி நாம் விடுவிக்கப்படுவோம். ஸோ இதில் நல்லா கவனிங்க, நியூ டெஸ்டமெண்ட்டில் இந்த 3 யூசேஜும் இருக்குது. 3 விதத்திலும் பயன்படுத்தப்படுகிறது ரட்சிப்பு அப்படிங்கிற வார்த்தை. ஆனால் மிக ப்ரிடாமினண்ட்டாக, அதிகமாக பயன்படுத்தப்படுவது இறுதி ரட்சிப்பு. அதனால் ஒரு சிலர் அக்கா வந்து சொன்னாங்க, சிஸ்டர் சொன்னாங்க, எனக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னு சொல்லி. அது சந்தேகம் வர்றது நல்லது. அந்த முதல் ரட்சிப்பை குறித்து நீங்கள் அதிகமாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதிகமாக இறுதி ரட்சிப்பு, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதை குறித்து தான் நியூ டெஸ்டமெண்ட்டில் அந்த வேர்டு தான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கு, இறுதி ரட்சிப்பு அப்படிங்கிறது. ஸோ அநேகருக்கு நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது. எனக்கு நான் ஒரு டேட் வச்சுருக்கேன், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியும். அந்த 1973 எனக்கு அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே ஞாபகம் இருக்குது. ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த தெளிவாக இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை படிக்க ஆரம்பித்த பிறகு அதில் என்னுடைய அனுபவத்தில் நான் சொன்னேன்னா ஆச்சரியப்படுவீங்க. 13 வயசு சிறுவனாக இருக்கும்போது ரொம்ப ட்ரமாட்டிக்காக ஆண்டவர் என்னை ரட்சித்தார். அந்த பார்ன் அகெயின் எக்ஸ்பீரியன்ஸ்னு நான் நினச்சது.
பட் ரீசெண்டாக சென்னையில் ஒரு கூட்டத்துக்கு சின்ன கூடி அவங்கள்ட்ட நான் சொல்லும்போது உண்மையில் உணர்ந்து தான் சொன்னேன். நான் ஆக்சுவலாக மிஷினரியாக போகும்போதும் ஜெம்ஸில் மிஷினரியாக இருக்கும்போது டாஃப்டியில் இருக்கும்போது அங்கெல்லாம் எதுக்காக அடிப்படையில் எதற்காக ஆண்டவர் என்னை கொண்டு போனார் என்றால், நான் எனக்குள்ளே அந்த பாவம் செய்கிற பொட்டென்ஷியாலிட்டி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பெரிய பாவிங்கிறத உணர்த்துறதுக்கு கொண்டு போனார். ரிட்டையர்மெண்ட் எடுத்து வந்த பிறகு தான், ரிட்டையர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே இந்த சுவிசேஷத்தை ஆண்டவர் எனக்கு கற்றுத்தந்து நான் அதுக்கு பிறகு தான் அந்த ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுவேன். ஷுர், ஐ மீன் அவ்வளோ பெரிய பாவம். அப்போ எனக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த், விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல் என்பது இட் கேம் மோர் மீனிங்ஃபுல்லி அண்ட் பவர்ஃபுல்லி. அந்த டைம் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அது சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு டார்கெட் வந்து இறுதி ரட்சிப்பு. இதில் விசுவாசத்தில் நிலைத்திருத்தல், வளருதல் அப்படிங்கிறது மைண்ட் பாக்லிங்கான காரியம். அதில் நான் இருந்துட்டேன்னா போதும், இருப்பேன் கண்டிப்பாக அப்படிங்கிறது தான் வேதம் எனக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறது. ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு அந்த இனிமேல் டைம் இருக்குங்கிறதுக்காக சொன்னேன். எவ்வளோ வயசானாலும் இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு ஸ்டடி ரோமன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இதில் வந்து கடைசி இதை நான் எழுதலை, அந்த ரெஸ்பான்ஸ் ஃபெய்த். ஃபெய்த் அண்ட் ரிப்பென்டன்ஸ், விசுவாசமும் மனம் திரும்புதலும் அப்படிங்கிறது ஒரு இந்த 3 அம்சங்கள் அடங்கிய சுவிசேஷத்துக்கு ரெஸ்பான்ஸாக வருது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு ப்ரீஃபாக இந்த முதல் 3 பகுதியிலேயும் மிக குறிப்பாக சம்மிட்னா தானே ஞாபகம் இருக்குல்ல, வெரி ஸ்பெசிஃபிக், ரொம்ப மிக குறிப்பாக இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸில் நமது இன்றைய தமிழ் கிறிஸ்தவ உலகத்திலே மிஸ் ஆகிருக்கிற 1-2 காரியங்களை கொஞ்சம் சொல்லிவிட்டு நான் இந்த ஃபெய்த்துக்கு போகிறேன். எல்லாம் சேர்த்து 45 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்க தீர்மானிக்கிறேன். பார்க்கலாம், முடிச்சிடலாம். ஸோ இந்த தேவன் எல்லையற்ற நீதிபரர், அவர் நியாயப்பிரமாணம் அருளுகிறவர் அல்லது மனிதனுக்கு சட்டத்திட்டங்களை கொடுக்கிறவர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் என்னுடைய ஆப்சர்வேஷனில் தமிழ் கிறிஸ்தவ உலகத்தில் அது போதிக்கப்படுவதில்லை. அநேகர் வந்து நியாயப்பிரமாணத்தை தான் இயேசு முடிச்சிட்டார்ல, இப்போ நியாயப்பிரமாணமே கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. நோ, அது வசனங்களை எடுத்து நான் காமிக்க முடியும், பட் 1-2 கண்டிப்பாக காமிப்பேன். இந்த ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கின உடனே அவங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டு நீங்கள் பழகி பெறுங்க, அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையை கொடுத்தார்ல. அந்த கற்பனையில் வர ஒன்றும் இல்லை, இந்த பழத்தை புசிக்கக்கூடாது. அது எதற்காக கொடுத்தார் அப்படின்னா, ஐ எம் தி கிரியேட்டர், நான் தேவன், நான் நீதிபரர், நீங்கள் எனக்கு கீழ்ப்படிந்து, அந்த கீழ்ப்படிதல் எல்லாமே நீதியை நிறைவேற்றுதல் ஒரே வார்த்தைகள். ஸோ ஆகையினாலே ஐ வில் டெஸ்ட் யூ, நான் நீங்கள் எனக்கு எப்படி கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காக இதை வைக்கிறேன் என்று கட்டளைகளை கொடுத்த ஒரே ஒரு கட்டளை, ஒரே ஒரு சின்ன கட்டளை. அதனுக்கு பின்னால் இருக்கிற தேவனுடைய அன்பை அவங்க பார்க்காம போயிட்டாங்க. அதான் பிரச்சனை, அவருடைய குட்னஸ். ஸோ அதற்கு பிறகு நியாயப்பிரமாணம் அருளப்பட்டது. நியாயப்பிரமாணம் இப்பொழுது நமக்கு தேவையா? நிச்சயமாக தேவை, நிச்சயமாக தேவை. நியாயப்பிரமாண போதனை நமக்கு ரொம்ப முக்கியம். இயேசுதாமே சொல்கிறார், மத்தேயு 5வது அதிகாரம் 5 ரொம்ப விளக்கமாக பேச முடியாது, ஆனாலும் இயேசு தாமே சொல்லுகிற காரியம்.
ஆமாம், உங்களுக்கு தெரிஞ்சது தான். 17, 18, 19, 20 வசனங்களை உங்களுக்கு தெரிஞ்சது தான். பட் அதில் அவர் இயேசு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நியாயப்பிரமாணம் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும், அவர் நிறைவேறுதலாக வந்தார், நிறைவேறுதலாக என்ன செய்தார் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த 20வது வசனம் ரொம்ப முக்கியம். கரெக்ட். ஸோ வேதபாரகர், பரிசேயர்கள் அவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அவங்களுடைய நீதியை காட்டிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் ரொம்ப ஷார்ட்டாக நம்ம வாஸ்தவம் இல்லையா? அன்பினால் கிரியை செய்யும் விசுவாசத்தினால், அன்பினால் கிரியை செய்தல் அல்லது தி ஸ்பிரிட் ஆஃப் த ரைச்சஸ்னஸ், அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய ஆவியின் பார்ட் அந்த அன்பு. ஸோ அப்படின்னா 2 கற்பனையில் அதை நிறைவேற்றலாம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அவரிடத்தில் அன்பு கூறுவாயாக. அதில் அந்த முதல் 4 கற்பனைகளும் அடங்கிறது. அடுத்த 6 கற்பனைகளும் அடுத்த பகுதி, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இதை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் மாறுகிறோம் அந்த விசுவாசத்தினாலே அன்பு நமக்குள்ளே கிரியை செய்கிறது. ரொம்ப ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த நல்ல கவனிங்க, பழைய ஏற்பாட்டிலே சீனாய் மலையிலே கொடுக்கப்பட்ட 10 கற்பனைகளினுடைய அர்த்தத்தை தான் இயேசு மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களிலே விளக்கமாக சொல்லுகிறார். அங்கே விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகன்னு நெகட்டிவ் ஃபார்மேட்டில் இருக்கும். இங்கே இயேசு அதை பாசிட்டிவ் ஃபார்மேட்டில் மாற்றுறார். ஒரு ஸ்திரீயை இச்சையோடே பார்க்குற எவனுமே அவரிடத்தில் விபச்சாரம் செய்கிறான் அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னையும் மாடலுக்கு ஒரு 2-3 காரியம். கொலை செய்கிறாதுன்னா என்ன அப்படி, கொலை செய்யாதிருப்பாயாகன்னு போட்டிருக்கு. ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னென்னா, என்னுடைய சகோதரிக்கு விரோதமாக எனக்கு இருதயத்தில் ஒரு கசப்புணர்வு வருது பார்த்தீங்களா, கோபம், அதுதான் கசப்பு, மர்டர் பண்ணியாச்சுன்னு சொல்லுது. அப்போ நியாயப்பிரமாணத்தினுடைய விரிவாக்கம், விளக்கம், அது கடைபிடிக்கிறதுக்கா இல்லாட்டி ஃபேன்சியாக சொன்னாரா இயேசு? கடைபிடிக்க. ஆனால் அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாலேயே நம்ம நிற்க முடியாது, நம்ம ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்போது இந்த புதிய ஏற்பாட்டினுடைய இயேசு கிறிஸ்துனுடைய மலைப்பிரசங்கமும் வந்த பிறகு அட்டர்லி இம்பாசிபிள், என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, நான் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டவன் என்பதைத்தான் இது எல்லாமே காண்பிக்கிறது. ஆகையினாலே நியாயப்பிரமாணத்தின் விளக்கமும் இந்த நியாயப்பிரமாணத்தின் அர்த்தத்தின் விளக்கங்களும் விசுவாசிகளுக்கு அல்லது மக்களுக்கு போதிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஸோ அதன் அடிப்படையிலே தான் நாம் தேவனுடைய கோபாக்கினை, ஸோ இந்த காட், அந்த காரியத்தை காட் அண்ட் மேன், தேவன் மனிதன் அப்படிங்கிறதுல நாம் விடுகிற காரியம் 2வது. ஒன்று நியாயப்பிரமாணம், இன்னொன்று நியாயப்பிரமாணத்தை அருளுகிறவர் அல்ல சட்டத்திட்டங்களை அருளுகிறவர். அதன் அடிப்படையில் நாம் நம்மை நாமே ரட்சித்து கொள்ள முடியாத பாவிகளாக இருக்கிறோம். அதனுடைய கிளைமேக்ஸ் எங்கே இருக்குன்னா, ரோமர் 3வது அதிகாரம் 'இனி ஆக்சுவலாக பிரிவு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, கொஞ்ச நாள் கவனிங்க, 1வது அதிகாரம் 18 இருந்து 1வது அதிகாரத்தினுடைய முடிவு வரையிலும் புறஜாதியார், நியாயப்பிரமாணத்தை பெறாத புறஜாதியாரும் எப்படி ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அது வரைக்கும் வருது, 32 வரைக்கும். அதுக்கு பிறகு 2வது அதிகாரம் முதல்ல இருந்து
அது முடிய 3வது அதிகாரம் பாதி வரையிலும் 20 வரையிலுமே யூதர்கள் மிக முக்கியமாக யூதர்கள், அப்புறம் யூதர்களும் புறஜாதிகள் எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ பெரிய பாவிகளாக இருக்கிறார்கள். அதுதான் ஹோல் டாப்பிக்கே. அதுக்கு பிறகு கடைசியாக நம்மை நாமே ரட்சித்து கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கிறோம் என்கிற கிளைமேக்ஸ் 3வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 20 வரை இருக்குது. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே, அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால நாம் இறுதி ரட்சிப்பை அடைய முடியாது, அல்லது எந்த ரட்சிப்பையுமே அடைய முடியாது, நமக்கு நீதி உண்டாகாது அப்படிங்கிறது தான் கலாத்தியரில் நம்ம படித்தோம். ஸோ இது ஒன்று இருக்கட்டும். இதை கொஞ்சம் ஃபர்தராக நீங்கள் தயவுசெய்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி படிங்க. வேறு ஒன்றும் இல்லை, ரோமருக்கு எழுதின நிருபத்தை நீங்கள் படித்தா போதும். அதை திரும்ப திரும்ப வாசிங்க. அது பிளெயினாக தான் இருக்குது, கொஞ்சம் கடினம்தான். பட் அதுக்கு உதவியை நீங்கள் நாடலாம், உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது 2வது மிஸ் ஆகிறது தேவனுடைய கோபாக்கினை. அவருடைய ஆக்கினை தீர்ப்பு இஸ் ஈக்குவல் டு தேவனுடைய கோபாக்கினை. இப்போது ஒரு வசனத்தை அந்த ரோமர் 1வது அதிகாரம் எந்த வசனத்தில் ஆரம்பிக்குதுன்னு சொன்னேன்? குட், வெரி குட். மத்தியானமும் தூங்காமல் இருக்கீங்க. 18. ஸோ அந்த 18 அப்படி when it starts, அது தொடங்கும்போது ஒய் காஸ்பல் அப்படிங்கிறது ரொம்ப சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக, எதற்கு காஸ்பல்? நோ, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ப்ளீஸ் நல்லா கவனிங்க, தேவன் மனிதனை படைத்தவர், அப்படின்னா அவர் பாவத்தில் விழுந்த மனிதனை ரட்சிப்பது அவருடைய ஆப்ளிகேஷன், அவருடைய கடமை அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம. அதனால் நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த பேக் ஆஃப் த மைண்ட் இருக்குது எல்லாருக்குமே. அதனால் அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நமக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது. அதாவது திருத்துவ தேவனில் 2ஆம் நபர் தேவன் தாமே உலகத்தில் வந்தது, அவர் மனிதனாக அவதரித்தது, இதெல்லாம் நமக்கு ஏன் ரொம்ப பெருசாக தெரில அப்படின்னா இது ஒன்று, அவர் ரட்சித்தாகணும். ஆனால் அருமையானவர்களே, அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு. தெர் இஸ் நோ ஆப்ளிகேஷன் அவருக்கு. புரியுதா உங்களுக்கு? இதில் இருக்குது எல்லாமே. நம்ம பிறக்கும்போதே ஆக்கினை தீர்ப்பை சுமந்தவர்களாக பிறக்கிறோம். ஆதாம் ஏவாளுடைய டிசொபீடியன்ஸ், நம்முடைய டிசொபீடியன்ஸ். அது இல்லாமல் அந்த பாவ சுபாவத்தை சுமந்தவர்களாக பிறக்கிறோம். அப்போ ஒரு 10-15 வயசு வரைக்கும், நன்மை தீமை அறிகிற வயசு வரைக்கும் நம்மளை விட்டு வச்சு பாவம் நிச்சயமாக செய்வோம், எல்லாருமே செய்வோம். உடனே சாகிறதற்கு ஏதுவான ஒரு சந்தர்ப்பத்தை அனுமதித்து செத்து. நான் ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுவது ஜெபத்துக்கு முன்னால், இந்த நேரம் நான் இங்கே இருந்து நல்ல ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் ஹாலில் நின்று பேசிகிட்டு இருக்கிறேன் இல்லையா? கிருபைன்னா என்னன்னா தகுதியற்றவர்களுக்கு கொடுக்கப்படும் ஈவு இல்லையா, பாராட்டப்படும் ஃபேவர். அப்போ தகுதி என்ன? எனக்கு என்ன தகுதி? எது எனக்கு கொடுக்கப்பட வேண்டும்? இப்போது நான் 13 வயசில் ஆண்டவர் ரட்சித்தார்னு சொன்னேன். 12 வயசில் எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் நடந்தது. அதில் நான் சாகும்படியாக அவர் அனுமதித்து என்னை நேராக நரகத்துக்கு அனுப்புவதற்கு அவருக்கு உரிமை உண்டு. அப்போது இங்கே நான் இந்த சொஃபிஸ்டிகேட்டடாக நின்று பேசிகிட்டு இருக்கும்போது நான் அங்கே இருந்திருக்கணும். ஆக்சுவலாக புரியுதில்ல உங்களுக்கு? சத்தியத்தின் படி நான் அங்கே தான் இருந்திருக்கணும். ஆக்சுவலாக ஏன்னா அந்த கிருபையினுடைய சென்ஸ் உங்களுக்கு புரியுதா? பட் நான் இங்கே எனக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி கொடுத்து அந்த ரட்சிப்பை கொடுத்தது மட்டும் இல்லாமல் போனஸாக எனக்கு அந்த மினிஸ்ட்ரியை கொடுக்குறாரு. ஏன்னா நான் மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டேன்னா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா போனஸ். இது அடிப்படை கிருபை இல்லை, யூனோ. ஸோ அதான். ஸோ எதற்காக இயேசு கிறிஸ்து, அது கிறிஸ்து அந்த மாம்சத்தில் வெளிப்பட வேண்டும் அப்படிங்கிறதையே நீங்கள் நின்று தியானிச்சிங்கன்னா வேதத்தின்படி, வசனத்தின்படி
வசனம் இல்லாமல் சும்மா நம்ம தியானிக்கிறது இல்லை. ஸோ அதுக்கு ரத்தின சுருக்கமான வசனம் 18வது வசனம் தான். வை காஸ்பல், வை ஜீசஸ், வை ஆல் திஸ், ஏன் அவர் இறங்கி வரணும்? வாசிக்கலாமா 18வது வசனம்? இதை நீங்கள் படிக்கும்போது இது யாரையோ பற்றி சொல்லியிருக்குன்னு நம்ம நினைக்கக்கூடும். எனி மேன் எல்லா மனிதரை குறித்தும் தான் சொல்லுது. அது புரியுதா? ஸோ சத்தியத்தை வாசிங்க. ஆங்கிலத்தில் அது சரியான டிரான்ஸ்லேஷன். த wrath ஆஃப் காட் இஸ் பீயிங் ரிவீல்டு. தேவ கோபாக்கினை வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது அது. ஸோ நேற்று அந்த ஒரு பிரபல பிரசங்கியாருடைய ஷார்ட்ஸ் கேட்டுட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, ட்ரெயினில் வரும்போது. அவர் எடுத்த வசனம் பயங்கரமான ஆக்கினை தீர்ப்பு. ரோமன்ஸ் 9வது அதிகாரம் 22வது வசனம். இருக்கட்டும், எடுக்க வேண்டாம். தேவனுடைய கோபாக்கினையை பற்றி இதே சப்ஜெக்ட் தான் அங்கே வருது. ஆனால் அவர் சமாளிக்கிறார். he is trying to protect God. சுருக்கமாக சொல்ல போனால் there is no need. தேவனை யாரும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவருடைய பேக் ஆஃப் த மைண்ட் எப்படி தேவன் அன்புள்ளவர். அவர் சொல்கிறார், தேவன் அன்புள்ளவர், பாவத்துக்கு விரோதமாக அவர் கோபாக்கினை உடையவர், கோபம் உடையவர்னு. நோ நோ நோ, பாவம் இஸ் எ இம்மெட்டீரியல் திங். மனுஷன் செய்யும்போது தான் பாவியாக மாறு, மனிதன் தான் பாவம் செய்கிறான். ஸோ பாவியின் மேல் நாள்தோறும் சினம் கொள்ளுகிற தேவன். there are so many verses, வசனங்கள் ஏராளம் இருக்கிறது. சத்தியம் தெளிவாக சொல்கிற சத்தியத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியல, விசுவாசிக்க முடியலன்னா அதை ஏன் பேசணும்? அவரை சத்தம் போடுறேன், சாரி. ஸோ ஏன்னு சொன்னால் அருமையானுள்ள, இது நாம் ஒவ்வொரு முறை ஆராதனைக்கு வரும் பொழுதும் முழங்கால் போடும்போது அந்த தேவனை நோக்கி பார்க்கும்போது இதை நினச்சாதான் நான் கிருபைனா என்ன, மேர்சின்னா என்ன அப்படிங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அது எனக்குள்ள அன்றாடக விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். விசுவாசம் அனல் விட்டு எரிந்து கொண்டு இருக்கும். ஸோ போன வாரம் ஜஸ்ட் அந்த கோராகினுடைய கூட்டத்தார் அதை பற்றி பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு முழு அதிகாரம். நாம் எப்படி அதை பார்க்குறோன்னா ஊழியக்காரருக்கு விரோதமாக பேசுகிறோம், அப்படி இல்லை. அது முழு அதிகாரம். அடிப்படையில் வாட் இஸ் ரியலி மென்ட் பை த எனிமி ஆஃப் காட். தேவனுக்கு எனிமியாக இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? வேதம் சொல்ல எல்லாருமே தேவனுக்கு சத்துருக்களாய் நாம் இருந்தோம் அப்படிங்கிறது. ரட்சிக்கப்படணும்னா அப்போது எல்லாருமே இந்த நிலைமை தான். பூமி அப்படியே பிளந்து என்னையும் உங்களையும் உள்ள எப்பயோ கொண்டு போயிருக்கணும். ஆக்சுவலாக அதுதான் அந்த தேவனுடைய கோபாக்கினே அப்படிங்கிறது. உண்மையான யூனோ சரி, நான் நிறைய பேசக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ இதுதான் காரணம். தேவ கோபாக்கினை மனுஷன் மேல் இருக்கிறது, பொதுவாக மனுஷர் மேல் இருக்கிறது, வெளிப்பட்டு இருக்கிறது, அது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆகையினாலே தான் இயேசு வர வேண்டியதாக இருந்தது. ஸோ ஒரு 4 விதத்திலே இந்த தேவ கோபாக்கினை வெளிப்படுத்தப்படுகிறது. ரொம்ப ஷார்ட்டாக நம்ம ஒரு சில வசனங்களை பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வசனங்களை வாசிக்கிறதுக்கு ஒரு ரொம்ப உச்சிதமானது இல்லை. பட் ஆனால் நீங்கள் ரொம்ப அலைவாக தான் இருக்கீங்க, வசனங்களுக்கு உற்சாகமாக இருக்கீங்க. காலையில் எடுத்துருக்கணும் ஆக்சுவலாக, பட் ஓகே, தட்ஸ் ஓகே. ஸோ முதலாவது கேட்டக்ளிஸ்மிக். ஆங்கிலத்தில் முதல்ல சொல்கிறேன், தமிழில் சொல்கிறேன். கேட்டக்ளிஸ்மிக் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் wrath ஆஃப் காட். அதாவது இயற்கை இடர்பாடுகள் என்று சொல்லுகிற காரியத்தின் நிமித்தம் தேவ கோபாக்கினை, அது தேவ கோபாக்கினை அப்படிங்கிற காரியம். சாம்பிளுக்காக ஒரே ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம். ஸோ நேச்சுரல் கலாமிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, நம்ம அதை
நம்ம நேச்சுரல் கலாமிட்டிஸ்ன்னு ஈஸியாக சொல்லிடுறோம். ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக ஜப்பான்லேயோ எங்கேயோ ஒரு ஃப்ளட் சுனாமி அளவில் வந்துடுச்சு இல்லை? பார்த்தீங்களா யாராவது? ஜப்பான் தானா தெரில எனக்கு. அது எங்கம்மா? இட்டலி, கரெக்ட். ஓகே, தேங்க்யூ. ஸோ எப்படி அந்த அந்த நம்ம இடத்துலலாம் அந்த சுனாமி வந்தது மாதிரி வீடுகளுக்குள்ளே அவங்க எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ ஃபோர்ஸாக வருது. ஸோ அந்த மாதிரி நம்ம டிவியில் பார்க்கும்போது இட்ஸ் காட், ஹூ காட் இஸ். அங்கங்கே ஆகினால அங்கே அந்த பகுதியில் உள்ளவங்க பாவம் செஞ்சாங்கங்கிற சொல்லலை. தேவன் ஜெனரலாகவே ஜனங்கள் மேலே, உலகத்தின் ஜனங்கள் மேலே கோபாக்கினை உடையவராக, அல்லது உக்ர கோபம், அதுதான் சரியான வேர்ட், உடையவராக இருக்கிறார் என்பதை ஆங்காங்கே அதை தியாலஜியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா துளிகள் மாதிரி, வெள்ளத்தின் துளிகள் போல ஊற்றி காண்பிக்கிறார். திஸ் இஸ் இட், திஸ் இஸ் மை மர்சி. நீங்கள் மற்றவங்க இதில் நிறைய பேர் சாகாமல் இருக்கிறது மர்சி, தயவு. வசனத்தின்படி தான் சொல்கிறேன், வசனத்தை தான் சொல்கிறேன். ஆக்சுவலாக ரோமர் 2வது அதிகாரத்தில் தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல். கரெக்ட். ஸோ அப்படி அதே மாதிரி கோபுரம் இடிந்து விழுகிற காரியம் இதெல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். யோபு 37 யோபு 37 11 13, 11, 12, 13. கொஞ்சம் எல்லாருமே கவனிக்கிறீங்க. குட். அவர் யார்? நமக்கு தெரிஞ்சது அவரை மட்டும் விட்டுருவோம், சயின்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். சயின்ஸுக்கு பிஹைண்ட் ஒரு தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு அந்த ஒண்டரை கொடுக்கும். எஸ், அது கரெக்ட் தான் சயின்டிஃபிக்காக. ஆனால் யோசித்து பார்ப்பீங்களா, இவ்வளோ இட்டலியில் நீங்கள் பார்த்த அந்த இதெல்லாம் எப்படி வந்துச்சு? அந்த தண்ணி இப்படி சொட்டு சொட்டாக நீராவியாக போகிறத நம்ம பார்த்தது இல்லையா? அடுப்பில் எப்பவும் பார்க்க. அப்படி போய் இப்படி வருது. How is it possible? It is God. அதான் அழகாக போட்டிருக்கு. அவர் நீர் துளிகளை மேகத்தில் ஏற்றி இதை எப்படி வாசிக்க சொல்லுவேன் என்னன்னா, அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் ஒன்றில் தண்டனையாகவும் ஓ வாட் எ காட் we have. Amazing God. இட்டலியில் அது தண்டனையாக வருகிறது, தேவனுடைய உக்ர கோபாக்கினையினுடைய வெளிப்பாடு. ஆனால் இங்கே விவசாயி நமக்கு அது கிருபையாக ஆசீர்வாதமாக, நமக்குன்னு இல்லை, நமக்கும் அது வரலாம். ஸோ இது ஒரு விதத்தில் வரும் பொழுதெல்லாம் நம்ம நினைவு கூற வேண்டியது இட்ஸ் மை காட், இது என்னுடைய தேவன். ஆக்சிடென்ட்ஸ் அதே மாதிரி கோரம், இம்மீடியட் காஸ் வேறு ஏதாவது இருக்கலாம். ஆனால் அல்டிமேட் உடனே சாத்தான் எஸ், சாத்தான் செகண்டரி தான். ஆனால் அல்டிமேட்டாக அவர் தான் எல்லாவற்றையும் செய்கிறார். இஸ் சாவரின் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அதுதான். அவர் சர்வ அரசாட்சி அதிகாரமுடையவர் அப்படிங்கிறது. சாத்தான் நம்ம சொல்லும்போது அவருடைய சர்வ அதிகாரத்தை நம்ம எடுக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். தயவு கூர்ந்து அந்த காரியத்தை செய்ய வேண்டாம். காட் இஸ் பிஹைண்ட் எவ்ரிதிங். ஓகே, அங்கே அந்த சப்ஜெக்ட் வேறு. ரெண்டாவது அபேண்டன்மெண்ட். அதிக பாவம் செய்யும்படி அவர் தாமே கைவிட்டு விடுகிறார். நாம் தொடர்ந்து கடினப்படுத்தி கொண்டிருக்கும் போது இது ஒரு பிரின்சிபிள், இது தேவனுடைய கோபாக்கினையினுடைய வெளிப்பாடு. ரோமர் 1 நம்ம பார்க்குறோம் இல்லையா?